வணக்கம். நீங்க ஒரு சட்ட வல்லுனரா? ஃபைலிங் செய்யும்போது வர ரிஜெக்ஷன்ஸ், தேவையில்லாத தாமதங்கள் எல்லாம் உங்கள சோர்வடைய வைக்குவா? இனிமே அந்த கவலை வேண்டாம். இந்த வழிகாட்டி ஃபைலிங் போர்ட்டலை ரொம்ப சுலபமா கையாளவும், உங்க வழக்குகளை முதல் முறையிலேயே வெற்றிகரமா சமர்ப்பிக்கவும் நிச்சயமா உதவும். வாங்க, இதை எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபைலிங் செய்யும்போது வரக்கூடிய ஆட்சேபனைகளும் தாமதங்களும் உங்க நேரத்தை ரொம்பவே வீணடிக்குதா? கவலையே வேண்டாம். இந்த விளக்கத்துல அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி தவிர்க்கிறது, உங்க வேலையை எப்படி இன்னும் சுலபமா மாத்திக்கிறதுன்னு நாம தெளிவா பார்க்க போறோம். சரி, இந்த விளக்கத்துல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல ஃபைலிங்ல ஜெயிக்கிறதுக்கு நாம கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். அடுத்து, நாம பொதுவா செய்யற தவறுகள், அதாவது செய்யவே கூடாத விஷயங்கள். மூணாவதா, இந்த சிஸ்டம் திறக்க பின்னாடி எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க போறோம். கடைசியா, உங்களுக்கு அடிக்கடி வர சந்தேகங்களுக்கு தீர்வு காண போறோம். சரி, முதல்ல வெற்றிகரமான ஃபைலிங்குக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள், நாம கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் உங்க வேலையை ரொம்பவே எளிதாக்கும். பாருங்க, சரியான தயாரிப்பு தான் முதல் படி. ஆதார், பட்டா மாதிரி டிஜிட்டல் கையொப்பம் போட்ட டாக்குமெண்ட்ஸை அப்படியே அப்லோட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம், அதை பிரிண்ட் எடுத்து திரும்ப ஸ்கேன் பண்ணாதீங்க. அப்படி செஞ்சா அதோட டிஜிட்டல் நம்பகத்தன்மையே போயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆவணத்தையும், அதாவது மனு, அஃபிடவிட்னு எல்லாத்தையும் தனித்தனி ஃபைலா அப்லோட் பண்ணுங்க. இதுதான் சரிபார்ப்பு வேலையே ரொம்ப ஈஸியாக்கும். அடுத்து, ஆவணங்களோட தெளிவு. கையால எழுதுனது இல்லனா பழைய டைப் பண்ண டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் செய்யும்போது குறைஞ்சபட்சம் 300 dpi ரெசல்யூஷன்ல ஸ்கேன் பண்ணுங்க. இது ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம் மாதிரி தெரியலாம், ஆனா இதுதான் உங்க டாக்குமெண்ட்ஸ் தெளிவா இருக்கிறத உறுதி செஞ்சு தேவையில்லாத ஆட்சேபனைகளை தவிர்க்கிற முக்கியமான வழி. ஒருவேளை உங்க டாக்குமெண்ட் சைஸ் 20 MBக்கு மேல இருந்தா என்ன பண்றது? அதை கம்ப்ரெஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா அந்த டாக்குமெண்ட்டை சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொன்றையும் தனித்தனியா அப்லோட் பண்ணுங்க. அப்புறமா சிஸ்டம்ல இருக்கிற மர்ஜ் ஃபெசிலிட்டி ஆப்ஷனை பயன்படுத்தி எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சிடுங்க. இதுதான் சரியான முறை. உங்க நேரத்தை மிச்சப்படுத்த சில ஸ்மார்ட்டான வழிகள் இதோ. கோர்ட் ஃபீஸை ஒரே ரசீதுல கட்டிட்டு அதுக்கான கணக்கீட்டு தாளை மட்டும் தனியா அப்லோட் பண்ணுங்க. இது நிறைய ரசீதுகளை அப்லோட் பண்றதை தவிர்க்கும். அதே போல ஒரு சின்ன திருத்தம் செய்யணும்னா மொத்த ஃபைலிங்கையும் திரும்ப பண்ணாதீங்க. ப்ளீடிங்ஸ் மெனுவுக்குள்ள போய் நேரடியாவே திருத்தங்களை செஞ்சுக்கலாம். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். இப்போ ஃபைலிங்ல ரிஜெக்ஷனுக்கு காரணமா இருக்கிற பொதுவான தவறுகள் என்னென்ன, அதையெல்லாம் எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்க்க போறோம். இங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு. இதனால நேரம் தான் வீணாகும். உங்க ஃபைல்ல ஒரு 10 டாக்குமெண்ட் இருக்குன்னு வைங்க. அதுல ஒண்ணுல மட்டும்தான் ஆட்சேபனை வந்திருக்குன்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் சரி செஞ்சு திரும்ப அப்லோட் பண்ணுங்க. முழு செட்டையும் திரும்ப அப்லோட் பண்றது தேவையே இல்லாத வேலை. இதை தவிர்த்தாலே உங்க நேரம் மிச்சமாகும். சில ஃபைல்ஸை ஃபைலிங் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணவே கூடாது. முதல்ல வீடியோ மாதிரி டிஜிட்டல் ஆதாரங்களை நேரடியா கோர்ட்ல தான் சமர்ப்பிக்கணும். ரெண்டாவதா, சம்மன் ஃபார்ம்ஸை நீங்க அப்லோட் பண்ணாதீங்க. சிஸ்டமே அதை ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிடும். இந்த மாதிரி தேவையற்ற அப்லோட்ஸை தவிர்த்தாலே உங்க ஃபைலிங் ப்ராசஸ் ரொம்ப நீட்டாவும் வேகமாவும் இருக்கும். இன்னும் சில முக்கியமான தவறுகளை பார்க்கலாம். ஒரு டாக்குமெண்ட்ல ஏற்கனவே கையெழுத்து போட்டிருந்தா திரும்பவும் அதுக்கு OTP கையெழுத்து தேவையில்லை. அது தேவையில்லாத குழப்பத்தை தான் உருவாக்கும். டேட்டா என்ட்ரியில ஒரு சின்ன எழுத்துப்பிழை இருந்தா அதுக்காக புதுசா ஃபைல் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா திருத்தங்களை விளக்குற ஒரு ரெக்டிஃபிகேஷன் மெமோ, அதாவது திருத்த குறிப்பானையை சமர்ப்பிச்சா போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய நேர விரயத்தை தடுக்கும். இப்போ நீங்க அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் திரைக்கு பின்னாடி நிஜமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதை நீங்க இன்னும் சிறப்பா பயன்படுத்த முடியும். உங்க கேஸோட SR நம்பரை ஃபைல் பண்ண அதே நாள்ல வாங்கணுமா? அப்போ உங்க வழக்க சாயங்காலம் 4 மணிக்குள்ள சமர்ப்பிச்சிடுங்க. இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்க கேஸோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கணிசமா வேகப்படுத்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஃபைல் பண்ண அடுத்த நொடியே அது நேரா கோர்ட் சர்வருக்கு போயிடும். அதுக்கப்புறம் கோர்ட் அதிகாரிகள் அதை ஓபன் பண்ணி பார்த்து உங்க SR நம்பரை உருவாக்குவாங்க. ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தா அது உடனே உங்க மை கேசஸ் பகுதியில காட்டிடும். இந்த மொத்த செயல்முறையும் ரொம்ப வெளிப்படையானது. கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு டாக்குமெண்டோட தரமும் உங்க கையில தான் இருக்கு. ஆவணங்கள் தெளிவா, சரியா, முழுமையா இருக்கிறத உறுதி பண்றது உங்க பொறுப்பு. இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சா ஆட்சேபனைகளை ரொம்ப சுலபமா தவிர்த்திடலாம். சரி, இந்த கடைசி பகுதியில யூசர்ஸ் அடிக்கடி கேட்கிற சில பொதுவான கேள்விகளுக்கும் அதுக்கான பிராக்டிக்கலான தீர்வுகளையும் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம். ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நம்ம பத்திரமா வச்சுக்கணும், எப்போ அதை கோர்ட்ல நேர்ல சமர்ப்பிக்கணும். இந்த டேபிள் உங்க சந்தேகங்களை தெளிவுபடுத்தும்.
சிம்பிளா சொல்லணும்னா டிஜிட்டல் முறையில கையெழுத்து போட்ட எந்த டாக்குமெண்ட்டுக்கும் ஒரிஜினல் தேவையில்லை. நீங்க நேரடியா கையெழுத்து போட்ட வக்காலத்து, உயில் மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. கோர்ட் எப்போ கேக்குறாங்களோ அப்போ சமர்ப்பிச்சா போதும். அவசரத்துல பேர்லயோ இல்ல அட்ரஸ்லயோ ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டா அதுக்காக மொத்த ஃபைலிங்கையும் முதல்ல இருந்து செய்யணுமா? இது நிறைய பேரை கவலைப்பட வைக்கிற கேள்வி. பதில் கண்டிப்பா இல்ல. டேட்டா என்ட்ரில வர சின்ன சின்ன தவறுகளுக்கு புதுசா ஃபைல் செய்யவே தேவையில்ல. ஒரு ரெக்டிஃபிகேஷன் மெமோ, அதாவது ஒரு திருத்த குறிப்பாணையை மட்டும் சமர்ப்பிச்சா போதும். இது உங்க நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தும். ஒரு சிக்கலான வழக்குல நீங்க 3வது தரப்பா இல்ல ஒரு ஆணையரா ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டியிருந்தா அதை எப்படி பண்றது? இது ஒரு அட்வான்ஸ்டான கேள்வி. இந்த செயல்முறை ரொம்பவே சுலபம்தான். முதல்ல சம்பந்தப்பட்ட கேஸ உங்க மை கேசஸ் மெனுல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதுசா வர்ற கட்சிக்காரர் இல்லனா ஆணையரோட விவரங்களை சேர்த்துட்டு உங்க டாக்குமெண்ட்ஸை நீங்க சமர்ப்பிக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துறோம், சாயங்காலம் 4 மணி. அந்த டெட்லைனை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஒரு பழக்கம் உங்க வழக்குகள் எந்த தேக்கமும் இல்லாம வேகமா அடுத்த கட்டத்துக்கு போறத உறுதி செய்யும். இது இந்த சிஸ்டத்தோட ஒரு அருமையான அம்சம். சட்டத்துறையோட எதிர்காலம் டிஜிட்டல் தான். நாம இன்னைக்கு பார்த்த அந்த டிப்ஸ் எல்லாம் வெறும் டெக்னாலஜியை பயன்படுத்துறது மட்டும் இல்ல. இது உங்க தொழில்முறை பயணத்தையே அடுத்த கட்டத்துக்கு ஏத்துட்டு போறதுக்கான ஒரு வழி. உங்க பணி இந்த டிஜிட்டல் மாற்றத்துக்கு தயாரா இருக்கா? யோசிச்சு பாருங்க.